Good afternoon, praise God. Welcome to this video. நான் படிக்கும் காலத்தில் ஒரு ப்ரோக்ராமபிள் கால்குலேட்டர் டெக்ஸாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடது அது வந்து பழைய டிசைன். அதில் வந்து லேர்ன் மோட் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். அது என்ன மிகவும் கவர்ந்த ஒன்று. அது கூட பெரிய மேனுவல் இருந்தது. ஓரளவுக்கு அதை நான் கற்றுக்கொள்ள முடிந்தது. அதில் இப்போ ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் மாடல்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் அது வந்து பழைய இதாக இருந்தால் கூட அதில் வந்து லேர்ன் மோர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ எங்களுக்கு பேசிக்காக இந்த டெக்னாலஜி நாலேஜ் பூம்லாம் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து பேசிக்ஸு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாக்கா நீங்கள் எப்படிப்பட்ட புதிய டெக்னாலஜியும் நீங்கள் வந்து மாஸ்டர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்பவுமே நான் வந்து நானே லேர்ன் மோடில் வச்சுக்குவேன். அப்படி இருக்கிறதுனால தான் நான் வந்து ஓரளவுக்கு என்னுடைய நேச்சரை வந்து நான் காப்பாற்றிக்க முடியுது. இல்லைன்னா மற்றவங்களால் ஏற்படக்கூடிய மற்றவங்களுடைய அற்ப குணத்தால் ஏற்படக்கூடிய தினசரி பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு மிகுந்த மனப்போராட்டத்தை ஏற்படுத்திச்சுன்னா நம்முடைய சொந்த வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கிறது வந்து சிரமமாக இருக்குது, முக்கியமாக இந்தியாவில். அதில் பார்த்திங்கன்னா இந்த லேர்ன் மோட் அதை தான் நான் முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறேன். மற்றவங்க எப்படியும் போகட்டும், நம்ம லைஃப்பை நம்ம நல்லபடியாக லீட் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய ஒரே எய்மாக இருக்குது. மங்கையர் மலர் அப்படின்னு சொல்லிட்டு நான் லேடிஸ் மேகசின் படிப்பேன். அது வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா, நீங்கள் வாழ விரும்புகிறீர்களா, அப்படியானால் நேரத்தை வீணடிக்காதீர்கள், ஏனென்றால் வாழ்க்கை நேரத்தால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து தூங்குகிற நேரம் ஏங்குகிற நேரம் வாழ்க்கையில் சேராது அப்படின்ட்டு ஒரு பாடல் இருக்குது, அஜித்துடையது. அதே போல் நம்ம தூங்கிக்கிட்டோ இல்லை ஏங்கிக்கிட்டோ இருந்தால் அது நம்முடைய வாழ்க்கை நேரத்தை அது குறைத்திடும். ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன்னா வந்து தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி அப்படி ஒரு வசனம் இருக்கு. ஸோ இந்த வீடு எனக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்தார். நான் ரொம்ப நாள் ஒரு 14 years நான் வெளியே ஹாஸ்டல்ஸில் அந்த மாதிரி நான் இருந்து கஷ்டப்பட்ட பிறகு இந்த லேண்டை நான் வாங்கி இல்லை கட்டடத்தை கர்த்தர் எனக்கு கிருபியாக எழுப்பி கொடுத்த. ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, நீங்கள் அந்த லேண்டில் போய் நின்று ஜாப் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு சீக்கிரமாக அந்த வீட்டை கட்டித்தருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க. ஸோ அப்போ நான் வந்து இங்கே வந்து நின்று ஜாப் பண்ணுவேன். அது இந்த தெருவாரே பார்ப்பாங்க. அதே போல் ஒரு கொஞ்ச நாட்களில் அந்த கட்டடம் வந்து முடிஞ்சிருச்சு, ஒரு 6 மாதத்தில். அதுக்கப்புறமா வந்து நான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் மாடிலையும் வந்து கட்ட முடிஞ்சது. அப்போ வந்து நான் ஓரளவுக்கு மாஸ்டர் பண்ணிட்டேன் எப்படி கட்டடங்கள் கட்டுறது அப்படிங்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா ஏன் நான் சொல்கிறேன்னா வந்து கத்தரி இப்போல்லாம் வந்து வல்லமையாக அசைவாடுறத பார்க்கலாம். சாத்தா ஒரு பக்கம் பயங்கரமாக போராடினாலும் நான் நிறைய ஊர்களுக்கு சபைகளுக்கு போய் பார்ப்பது என்னுடைய வழக்கம். அது ஒரு அப்சர்வராக நான் போவேன், லேர்ன் மோடில் தான் இருப்பேன். அதில் பார்த்திங்கன்னா நிறைய சபைகள் கர்த்தர் நிர்மாணித்து இருக்கிறார். அந்த சபைகளுக்கு ஒரு போதகர், ஒரு கட்டடம், மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வீடு, கார், அந்தளவுக்கு அவங்களுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அந்த சமீபத்தில் கூட ஒரு சர்ச்சுக்கு நான் போயிருந்தேன். நீங்கள் இது வந்து கர்த்தர் செய்யறது அப்படின்ட்டு கர்த்தரை முன் வைக்கலை. நம்முடைய வீட்டிலோ நம்முடைய சபையிலோ கர்த்தரை முன்வைக்கலைன்னா நம்ம அப்படியே உலகத்துக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது ஆபத்தான ஒரு சூழ்நிலையாக நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து ஒரு சபைக்கு நான் போயிருந்தேன். அவங்க வந்து ஒரு தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க, ஒரு 100 crore ப்ராஜெக்ட்டு. நான் இந்த சபையிலே ஒரு 10 crore ப்ராஜெக்ட்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் கர்த்தர் அருமையாக அந்த கட்டடத்தை 1 crore கட்டடம் அது அங்கே இருக்குது. ஸோ மெக்டொனால்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது இல்லையா, அதனுடைய நிறுவனர் வந்து அவர் பேர் வந்து ரே அப்படின்னு நினைக்கிறேன்.
அவர்கிட்ட யாரோ கேட்டாங்களாம், உங்களுடைய பிஸ்னஸ் என்ன அப்படின்ட்டு. அந்த நீங்கள் வந்து மெக்டொனால்ட்ஸ் அப்படின்ட்டு ஹேம்பர்கர் பிஸ்னஸ்ஸு அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்களாம். ஆனால் அவர் சொன்னாராம், நான் பேசிக்கலாக ஒரு ரியல் எஸ்டேட்டு மனிதர் அப்படின்ட்டு அவர் சொன்னாராம். ஏன்னா அந்த மெக்டொனால்ட்ஸு அது லொக்கேஷன் தான் வந்து முக்கியமாக இருக்குது. ஒரு ஒரு கடையினுடைய வெற்றிக்கு லொக்கேஷன் முக்கிய காரணமாக இருக்குது. அதுபோல் கர்த்தரையும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக விஷுவலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு சபை கட்டடம் எங்கே அமையுதுங்கிறத கூட அவர் வந்து தீர்மானிக்கிறாரு. ஸோ அவர் ஒரு ரியல் எஸ்டேட் மனிதர் போல் சபை எங்கே அமையணும் அப்படியெல்லாம் வந்து கர்த்தர் தான் வந்து ஒரு சபையை நிர்மாணிக்கிறார் உறுதியாக நான் சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு அது நிறைய அனுபவம் இருக்குது. நிறைய சபைகளை நான் விசிட் பண்ணி இருக்கிறேன். ஆனால் நிறைய பேர் அன்எஜுகேட்டடாக இருக்கிறாங்க இந்த இதில். எனக்கு அவங்க வந்து அந்த கட்டடம் அப்படி சொல்லிட்டு அந்த சபையார் மொத்த பேருக்கும் நாங்கள் வீடு கட்டித்தரோம் அப்படின்னு இறங்குறாங்க ஒன்று. அல்லது இன்னும் பெரிய ஸ்டூடியோ அல்லது ஷாப்பிங் மால் அப்படி இப்படின்ட்டு பெரிய லெவலில் திட்டம் போட்டு அப்படியே உலகத்துக்குள்ளே போய்டுறாங்க. கர்த்தரை விட்டு உலகத்துக்குள் போகிறது வந்து துக்ககரமான காரியமாக இருக்கு. ஏன்னா எலிசா சொன்னா பாருங்க, கேயாசி கிட்ட வீடுகளையும் வயல்களையும் வாங்குகிறதுக்கு இது காலமா அப்படி சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் அந்த கேயாசி என்ன பண்ணுறான், நாகமான் கிட்ட போய் அந்த பொருளாசை நிமித்தம் அவன் வந்து குஷ்டரோகத்தை வாங்கி கொண்டு வரான். காசுப்பட்டு குஷ்டரோகத்தை போய் வாங்கிட்டு வந்துடுறான். ஸோ நம்ம பேசிக்கெல்லாம் மறந்துடக்கூடாது. கர்த்தர் தான் எனக்கு இந்த வீட்டை கொடுத்தாரு அப்படின்னா நான் வந்து பொருளாசையின் மேல் பாய்ந்து நான் வந்து உலகத்துக்குள்ளே போகிறது வந்து முட்டாள்தனம்.